ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீ நானோட லேட்டஸ்ட் எபிசோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவர் தான் தொழில் முனைவோர் .com. ஸோ இவரோட ரீல்ஸை பார்த்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ஒருத்தர் லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு இன்ஸ்டாவில் எவ்வளோ ஃபாலோயர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் இவரை ஃபாலோயர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் நிறையா கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த ஃப்ரான்ச்சைஸிலாம் எடுங்க, இதனால் உங்களுக்கு லாபம் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேரை எடுக்க தூண்டுறதுக்கு முக்கியமான காரணமாக இவர் இருக்கார். ஸோ இவரோட ரீல்ஸை பார்த்து தான் நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி சரி நம்மளும் முதலீடு பண்ணால் நம்ம இப்போனாலும் லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம்னு சொல்லிட்டு மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் நம்பி ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறாங்க. பட் இங்கே பிரச்சனை என்னென்னா இவ்வளோ நாள் எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சிருக்காரு. ஸோ ரீல்ஸ் போடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸி எடுத்து எல்லா பேருமே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி கரண்ட் கோர்த்து விட்டான். ஸோ இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸி எடுத்து 10 லட்சம் லாஸ் ஆச்சு, எங்களுக்கு 15 லட்சம் லாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ கண்டிப்பாக மாட்டிக்கிட்டார். இப்போயே கமெண்ட்ஸில் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு நிறையா கமெண்ட்ஸை பார்க்க முடியுது. நிறைய பேர் திட்டிட்டு வராங்க. ஸோ இந்த எபிசோடுக்கு அப்புறம் மக்கள் திட்டிட்டு வரதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவர் என்ன ரிப்ளை கொடுத்துருக்காருன்னா, அவரோட ஸ்டோரியில் இந்த வழிகள்லாம் தாங்கினாதான் நான் நினச்ச கேரக்டர் என்னால் அடைய முடியும்னு சொல்லிட்டு அவர் ஸ்டோரி போட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நான் என்னோடய லைஃப்பில் நான் சக்ஸஸ் ஆவேன். ஸோ அதோட சின்ன பாட்டாக தான் இந்த ஒரு வீழ்ச்சியை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு. ஸோ இனிமேல் தான் அவருக்கு உண்மையான ஸ்ட்ரகிளே ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா விஜய் டிவிக்கார மக்கள்கிட்ட கோர்த்து விட்டான். அந்த மாதிரி ரீல்ஸ்லாம் நம்பாதீங்க, சும்மா ஆசை வார்த்தை காட்டி இன்வெஸ்ட் பண்ணி ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் ரீல்ஸ் போகிறனால அந்த ஃப்ரான்ச்சைஸி எடுத்தாங்கன்னா இவருக்கு தனி கமிஷன் போகும். அந்த ஒரு பிராண்ட் நேமுக்கு அவங்களுக்கு தனி கமிஷன். லாஸ் ஆக போகிறது யாருன்னா இன்வெஸ்ட் பண்ணவங்க மட்டும்தான். இவர் அடுத்த வீடியோ பார்த்துட்டு போயிடுவார், அடுத்த ப்ரொமோஷன் பார்த்து தேடிட்டு போயிடுவார். இவருக்கு காசு கிடச்சா போதும், அதனால் எந்த கடைக்குனாலும் போய் இதில் இவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் லாஸ் ஆனாலும் இந்த மாதிரி ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டு ரீல்ஸை போட்டு மக்கள் மனசை தூண்டி அது மூலயமா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி அதில் ஒரு ப்ராஃபிட்டாக 50,000 இவருக்கு வரும் அண்ட் மீதி இருக்கிறது அவங்களுக்கு போகும். ஸோ இது ஒரு பிஸ்னஸாக இவரும் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த ஃப்ரான்ச்சைஸி ஓனர்ஸும் நல்லா பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நீயானான்னு இன்றைக்கி எபிசோடில் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரான்ச்சைஸி எடுத்து பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் மாடல் ஆகிடுச்சு. இனிமேல் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இனியிலேருந்து இவர் போடுற வீடியோஸ்லாம் எப்படி நம்புவாங்கன்னு சொல்லிட்டு தெரில. அது இனிமேல் தான் அவர் ஃபேஸ் பண்ணுவார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சேனலில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.